ஒன்றுபட்டதாக அனைவரும் சரிசமமாக பங்கு கொள்ளுகின்ற ஒரு அமைப்பாக கொண்டு செல்வதற்கு காரணம் எங்களுடைய செயலாளர் நாயகம் செல்வி சூரியகுமாரி அவர்கள் என்றால் அது மிகையாகாது. பணிகளிலும் அவர்களே முன்னோடும் பிள்ளையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கழக நிறுவனர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், கழகத்திலே இருக்கிற மற்றவர்களுக்கெல்லாம் 8 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம்தான் பணி என்றால் கழகத்தினுடைய செயலாளர் சூரியகுமாரி அவர்களுக்கு 24 மணி நேரமும் பணி. 24 மணி நேரமும் ஓயாமல் பணி செய்கின்ற ஒரு தொண்டர் கழகத்திலே இருப்பார் என்றால் அது செல்வி சூரியகுமாரி அவர்கள்தான். வெற்றி கொடி நாட்டியது என்று சொல்லுவார்கள். அதை போல அவர்களுடைய சகோதரர் வந்திருக்கிறார். இந்த பிறந்த நாள் விழாவிலே தெரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்பதை போல அன்பினால் சகோதரரும் சகோதரியும் அன்பை பரிமாறிக் கொள்கிறார்கள். இந்த அற்புதமான பிரகாசனானாலும் சரி, நம்முடைய செல்வி சூரியகுமாரி அவர்களானாலும் சரி, அன்பினாலே விளைவு அவர்களுடைய அன்னையார் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுடைய மகள் சூரியகுமாரி அவர்கள் இலங்கையிலும் இந்தியாவிலும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்புக்கு செயலாளர் நாயகமாக இருக்கிறார்கள். இங்கேயும் தொண்டர்கள் இருக்கிறார்கள், இலங்கையிலும் தொண்டர்கள் இருக்கிறார்கள். தொண்டர் பெற்றெடுத்த தாயாராய் என்று நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன்.
இன்றைய நாளில் எப்படி என்று எனக்கு சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. என்றாலும் இந்த நாளை மறக்க முடியாத மாதிரி ஒரு பெரிய விழாவாக எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்த எனது சகோதரர்கள் இருவருக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொல்லி சொன்னால் என்னுடைய இந்த 50 நாள் வாழ்வில் எனது முதல் 22 வருடங்களும் நான் எனக்காக வாழ்ந்த ஒரு காலம். நான் ஒரு மாணவியாக படித்து நான் ஒரு பட்டதாரியாக வர வேண்டும் என்று விரும்பிய காலம். அதன் பின்பு என்னுடைய தந்தையின் மரணத்துக்கு பின் உழைப்பின் மூலம் நான் படிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாக்கப்பட்ட பொழுதுதான் நான் எனக்கு விரும்பாத ஒரு பாடத்தை படித்து வேலை எடுத்து திரு சந்திராசன் அவர்களிடம் நான் வந்தேன். அவரிடம் வந்தது எனது 26வது வயது. அந்த குடும்பத்திலே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றது. நாங்கள் சிங்கப்பூர்ல இருந்து இலங்கை வந்த பொழுது நாங்கள் மிகவும் கஷ்டமான வாழ்க்கையில் வாழ வேண்டிய காலம். இரவிலே நாங்கள் சாப்பிடும் பொழுது நாங்கள் 7 பிள்ளைகளும் நடுமுத்தத்திலே இருந்து குழைத்து ஒரு உருண்டை சோறு சாப்பிட்ட காலம் இருக்கின்றது. அப்பொழுது என் தாயார் சொல்லுவார், இல்லென்றாலும் 7ஆ பிரித்து சாப்பிட வேண்டும். அந்த மனப்பக்கம் நான் இன்றும் எங்களுடைய கழக தொண்டர்கள் என்னுடைய சகோதர சகோதரி எல்லாருக்கும் சொல்லுவேன், சாப்பிடும் பொழுது நீங்கள் எல்லாரும் நினைத்து சாப்பிட வேண்டும், உங்களோட இருக்கிறவர்களை சேர்ந்து நினைத்து நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று. அந்த மனப்பக்குவம் அந்த மனப்பக்குவத்தை வளர்த்தது என்னுடைய தாயார். மக்கள் எல்லோரும் நீங்கள் ஒன்றாக பார்க்க வேண்டும், சாதி மத பேதமின்றி நீங்கள் எல்லோரையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்று எனக்கு முதலில் என்னுடைய நாங்கள் படித்த காலம் தொடக்கம் எங்களுக்கு அந்த மனப்பான்மையை வளர்த்தது என்னுடைய தந்தை. என்னுடைய சகோதரர்களை பொறுத்தவரையிலே எனக்கு நேர் இளைய சகோதரன். அவரும் மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு வேட்கை இருந்தவர். தன்னுடைய பல்கலைக்கழக காலத்திலேயும் அவருக்கு அந்த உணர்வு இருந்தாலும் குடும்பம் என்ற அந்த சுமையை ஏற்று குடும்ப சுமையை பார்க்க வேண்டிய பொறுப்பு இருந்தபடியால் அவர் குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். என்னுடைய இளைய சகோதரனை தற்பொழுது இளைய சகோதரனாக இருக்கின்ற சிவாவை எடுத்துக்கொண்ட நீங்கள் என்றால் எனக்கு இந்த ஒரு குறையை நீக்கிவிட்டார் என்ற ஒரு மகிழ்ச்சி என் மனதில் இருக்கின்றது. ஏனென்றால் அண்மையில் எங்களுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு திருமண வைபவத்தில் தான் பல வருடங்களுக்கு பிறகு சின்னத்தம்பி குடும்பம் என்று நாங்கள் சொல்வோம். எங்களுடைய தந்தையின் பேரை வைத்து அந்த குடும்பத்தில் இருந்த எல்லோரும் நாங்கள் ஒன்றாக இணைந்த ஒரு காலம். எனக்கு சகோதரன் சிவா அன்றைக்கு தீர்த்து வைத்திருக்கின்றான். நீ பார்க்கின்ற குடும்பம் உனது ஓகர் குடும்பம், அவர்கள் எல்லோரும் உனக்கு இருக்கிறார்கள் என்று அவன் சொல்லி இந்த நிகழ்ச்சியை எனக்கு பின்னால் இருந்து எல்லாம் செய்திருக்கின்றான். இல்லை, வேடிக்கை என்னவென்று சொன்னால் கழகத்திலே நடக்கின்ற ஒரு சின்ன ஒரு சம்பவம் என்றாலும் நான் அப்படி மணந்து பிடித்துடுவேன். ஆனா இந்த விழாவை இந்த ஒரு நிகழ்ச்சியை பெரு விழாவாக்குவதற்கு கழகத்திலே இருக்கிற எல்லாரும் வேலை செய்திருக்கிறார்கள். அது எனக்கு தெரியவில்லையே என்று வரும்போது கொஞ்சம் யோசனையா தான் இருக்கிறது. இப்படி ஏதாவது நிகழ்ச்சிகள் நடக்கத்தான் போகிறதா என்றாலும் இந்த மாலை பொழுதியை என்னை எவ்வளவு பேர் எவ்வளவு விதமாக சொல்லியிருக்கின்றார்கள். அவ்வளவு பெயர்கள் எனக்கு வருவதற்கு காரணம் நீங்கள் தான். என்னுடைய ஆசைகள் என்னவென்று சொல்லிச்சினால், நாங்கள் இந்த குடும்பம் நாடு திரும்பும் பொழுதும் இப்படி எல்லோரும் ஒற்றுமையாகவும் சமாதானமாகவும் நல்ல சூழ்நிலையில் நாங்கள் வாழ வேண்டும். தமிழ் திருநாட்டில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நாங்கள் கொண்டாடுகின்ற வெகு விரைவில் வர வேண்டும். வாழ்த்துக்கள் சொல்லி இந்த நிகழ்ச்சியை விழாவாக்கி தந்த எனது அன்பு உள்ளங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அழும் குழந்தையின் முகமறிந்து அமுதூட்டும் மண்ணையைப் போல ஆதரவற்ற எதிரியர்களை அரவணைக்கும் அன்பின் சிகரமே, எழில் கொஞ்சம் திருகோணமலையின் வரவேற்புக்குழு சார்பாக இம்மண்ணில் அவதரித்து ஒப்பஸ்லோன் எனும் நிறுவனத்தை தலைமை தாங்கி சேவையாற்றும் ஒப்பற்ற சேவகியே,
நிற்கும் இம்மக்களுக்கு இளைப்பாற இடம் கொடுத்து வாழ்வுக்கு வளமூட்டி வாழ்வதற்கு ஆதாரமாக வாழ்வாதாரத்தையும் கொடுத்து போராட்டத்தின் மத்தியில் புண்பற்ற எம் மக்களின் மனதிற்கு ஆற்றும் மருந்தாகவும் மாறி அவர்கள் வாழ்வில் புத்துயர் கொடுத்து புதுவாழ்வு கொடுத்த வல்லரே, இவ்வையகத்தில் நீங்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுயர உங்கள் சேவை தொடர உங்கள் பிறந்த நாளாம் என்று மனதார வாழ்த்துகின்றோம். ஒப்பஸ்லோன் வவுனியா பணியாளர்கள். Wish you a happy birthday, Miss. Happy birthday to you. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மிஸ். இந்த 70வது அகவையிலே காலை எடுத்து வைத்திருக்கும் உங்களுக்கு இறைவனுடைய ஆசீரும் அருள் வளங்களும் தொடர்ந்து உங்களோட கூட இருந்து வழிநடத்தட்டும். உங்களோடது தலைமையின் கீழே தொடர்ந்தும் உங்களோடு வழிநடந்து இந்த திட்ட செயற்பாடுகளை நல்ல முறையிலே முன்னெடுக்க மீண்டும் ஒரு முறை இந்த நாளிலே உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மிஸ். இன்று போல் என்றும் நீண்ட ஆயுளோடு வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மிஸ். உங்களுடைய 70வது பிறந்தநாளை கொண்டாடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நீங்க எப்பொழுதும் இருக்கணும். உங்களுடைய கம்பீரமும் ஆளுமையும் எப்பொழுதும் குறையக்கூடாது. உங்களோட சேர்ந்து நான் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக பயணிச்சுட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இதே போல் நீங்கள் என்றும் எப்பொழுதும் இருக்கணும். வணக்கம் மிஸ். இன்றைக்கு உங்களுக்கு 70வது பிறந்த நாள் என்று அறியும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 70வது பிறந்த நாளில் நானும் உங்களோட ஒரு 25 வருஷம் பயணிச்சிருக்கிறேன். அந்த பயணத்தில் உங்களோட கிடைச்ச அனுபவங்கள் எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதிலிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன். இதே மாதிரி உங்களுடைய பிறந்த நாள், இன்றைக்கும் கூட பிறந்த நாள், நீங்கள் இன்றைக்கு இருக்கிற மாதிரி என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் மிஸ். ஹாப்பி பர்த்டே டு யூ மிஸ். தேங்க்யூ. இன்றைய நாளில் பிறந்தநாளை கொண்டாடும் எங்கள் தலைவி அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறுவதோடு நீண்ட ஆயுளோடு கடவுள் உங்களை என்றுமே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று தனது பிறந்தநாளை கொண்டாடும் கழகத் தலைவி அவர்களுக்கு எனது மனம் நிறைந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று தனது பிறந்தநாளை கொண்டாடும் எமது கழகத் தலைவி அவர்களுக்கு எனது மனநடைந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எங்களுடைய மிஸ்ஸுக்கு. இன்று போல் என்றும் உடல் நலத்துடனும் மன நலத்துடனும் நீண்ட காலம் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து எங்கள் மக்களுக்கு சேவை புரிய உங்களுடைய பலம் எங்களுக்கு தேவை. இன்று போல் என்றும் சந்தோஷமாக வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டத்தின் சார்பாக மிஸ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மிஸ். என்றும் சிறப்போடும் உடல் ஆரோக்கியத்தோடும் நீங்கள் வாழ வேண்டும் என்று இந்த நன்னாளிலே வாழ்த்துகிறேன். ஹாய் மிஸ், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மிஸ் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மிஸ். ஹாய் மிஸ், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் தலைவி, இனிய அகவை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் மிஸ், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் மிஸ், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. காட் பிளஸ் யூ. ஹாய் மிஸ், ஹாப்பி பர்த்டே மிஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. ஹலோ மிஸ், அனைத்து செல்வங்களும் பெற்று சிறப்பாக வாழ என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மிஸ், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாய் மிஸ், இந்த நாளில் உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் விலகி நன்மைகள் பெருகிடவும், உங்களுடைய தோல்விகள் எல்லாம் விலகி எல்லா விஷயத்திலையும் வெற்றி கண்டிடவும் என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கழக தலைவி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கம் மிஸ். சின்னத்தம்பி சூரியகுமாரி அவர்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மிஸ், நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். நாங்கள்லாம் இருக்கோம், யோசிக்காதீங்க. ஹாப்பி பர்த்டே. Now that you're 70, can we call you our party? Happy birthday, Miss Auntie. Happy birthday, Miss Auntie. Happy birthday, Miss. I wish you all the best.
And we wish you many more happy returns of the day. நீங்கள் எங்களுக்கு செஞ்ச உதவி நாங்கள் இன்றைக்கும் மறக்க மாட்டோம். எங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் செஞ்ச உதவி உங்களால் தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம். எங்களோட சிஸ்டர்ஸும் நாங்களும் இப்படி இருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் ஒரு அம்மா மாதிரி. எப்பவும் நாங்கள் உங்களை மறக்க மாட்டோம். உங்களை கூடிய விரைவில் வந்து சந்திப்போம். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களை நான் நிறைய மிஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். Happy birthday, Miss. May God bless you always and keep you safe. We all love you and we miss you, and we pray to God that we'll come and see you in the near future. We love you. Happy birthday, Miss. கெரியா வாங்க மிஸ்ஸுங்க, நீங்கள் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். சூன் அந்த ட்ரிப்பை மேக் பண்ணுங்க மிஸ். Wish you all the very best. Take care, miss. And finally, happy birthday, happy blessed birthday, miss. You have yourself a good, blessed birthday, and I hope to see you soon. Thank you very much. Happy birthday!